வணக்கம். ரெட்டை சுடர் பயணத்தில பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப சென்ஸ் பண்ணுவோம். அதாவது அவங்க வந்து பக்கத்தில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எவ்வளவு தொலைவில இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்படிப்பட்ட எனர்ஜின்னு இருந்து நம்மட்ட வந்து நம்மளுக்கு தெரியுது. எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நெனச்சுப்போம் அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்ம வந்து ஓவரா திங்க் பண்றோமோ சிலவங்கள நெனச்சு, இல்ல வந்து ஏதோ ஒரு இமேஜின் பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்லனா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டவுட் வரும். ஏன் நம்மளுக்கு வந்து இப்படிலாம் வந்து தோணுது? அ அ சும்மா எங்கேயோ இருக்கிறத வந்து எப்படி நம்மளால வந்து எனர்ஜி இது பண்ண முடியும்? ஆக்சுவலா இந்த மாரி மிராக்கிள்ஸ் வந்து நம்மளே வந்து நம்ப மாட்டோம். ஆனா ஆக்சுவலா இதோட ரீசன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த இரட்டை சுடர் பயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நர்வஸ் சிஸ்டத்தில தான் வந்து இது ரொம்ப இருக்கும். அதுவுமே சப்டில் பாடியில தான் வந்து இது அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது ஆரம்பிச்சதுலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் குண்டலினி, பிராணிக் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இங்களா, பிங்களா வந்து பேலன்ஸ் ஏற்படும். சுஷும்னா வந்து ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். இது வந்து அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உடல் மட்டும் இல்ல, நம்மளோட எனர்ஜி பாடியும் இது கூட சேர்ந்து வந்து சென்சிட்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப எனர்ஜி வந்து நம்ம வெளிய இருந்து நம்ம பார்க்குறது வந்து, நம்மளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்தா உடனே டக்குன்னு ஃபீல் ஆயிரும். அதாவது இதுக்கு முன்னூட்டுனா அப்படி இருந்திருக்காது. இந்த ஜர்னில வந்ததுக்கப்புறம் சடனா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து தெரியும். ஏன் அப்படின்னா, ஹார்ட் சக்ரா தான் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நம்மளோட ஜர்னில. ஸோ அது வந்து ரொம்ப லெவல் வந்து ஓப்பன் ஆகும். அப்ப அது ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறரின் வந்து உள்ளார்ந்த உணர்ச்சி, அவங்களோட உணர்ச்சிய வந்து உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒரு குரோதமோ, ஒரு பொறாமையோ, பயமோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா, வெளியில சொல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷன்ஸ் அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். இது வந்து அவங்க நம்மளுக்கு வந்து இது வெளிய வந்து பார்க்குறதுக்கு வந்து தெரியவே தெரியாது. இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சில ஒரு வேவ் மாரி தான் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இங்கருந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேவ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி மூவ் ஆகும். ஸோ அப்ப அவங்க சொல்ல வேண்டாம். ஆனா நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஏதோ தப்பா இருக்குதே! அ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் அடிக்கடி இப்படிதான் வந்து ஃபீல் ஆகும். ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு. பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா தப்பு இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்போதுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னா, நான் இந்த டெலிபதிக் கார்டு அதுக்கப்புறம் எம்பத்தட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்ட இருக்குதுல்ல. இது வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இந்த நம்மளுக்கு வந்து டெலிபத்திக்கல் ஃபீல்டு வந்து ரொம்ப ஓப்பன் ஆகும். மத்தவங்களோட எம்பத் வந்து ரொம்ப ஜாஸ்தியும் இருக்கும். ஸோ யாராவது வந்து நம்மள வந்து தப்பா நினைச்சாலோ, இல்ல எதிராக யாராவது வந்து பேசினாலோ, ஆ அப்போ அவங்க வார்த்தையே வந்து சொல்ல வேண்டாம். அந்த எனர்ஜி என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட வந்துரும். நம்மகிட்ட எப்படி வரும்? இப்ப மொபைல் டவர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டவரோட சிக்னல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி எப்படி நெட்வொர்க்லாம் வந்து யோசிக்கிறீங்களா? எங்கேயோ இருந்து நம்ம நம்ம பேசுறோம். அங்க கேக்குது. எப்படி இந்த நெட்வொர்க்ஸ்லாம் வந்து டவர் மூலமா எப்படி நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, அதே மாரி தான் நம்ம என்ன அப்படின்னா, லிவிங் கான்ஷியஸ்னஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம செயல்படுவோம். ஸோ செயல்படும்போது இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த டவர் மூலமா நம்மளோட இது மூலமா இதெல்லாம் நம்மளுக்கு வார்த்தையே இல்லாமல் வந்து அந்த சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். அப்போ ஈகோ இல்லாத எனர்ஜி வந்து நம்மட்ட இருக்கும். அதனால என்ன ஆகும்? நம்மட்ட வந்து ஈகோ இல்லாத எனர்ஜி இருக்கிறதுனால, அந்த அவங்க குடுக்குற அந்த அந்த இத வந்து நம்ம கிளியரா வந்து ரிசீவ் பண்ணிருவோம். ரிசீவ் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஓ அது தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. சடனா வந்து அந்த ரிசீவர் மோட்ல வந்து நம்ம இருக்கிறதுனால, இப்போ சடனா ஒரு கிரவுடட் பிளேஸ்க்கு போம்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அ பிடிக்கவே பிடிக்காது. கூட்டத்தோட வந்து போறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாரியே இருக்கும். பாடி வந்து ரொம்ப டயர்டான மாரி இருக்கும். யாராவது ஒருத்தங்கள வந்து நெனைக்கும்போது, ரொம்ப அன்ஈசியா ஃபீல் ஆகும். நம்மளுக்கு எதுக்குன்னே தெரியாது. காரணமே தெரியாது. ஆனா நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். ஆனா அன்ஈசியா தான் வந்து ஃபீல் ஆகும். இது வந்து நெகட்டிவிட்டி தாட் கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மள வந்து தாக்கும்போது, அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அவரு வந்து ஸ்மைல் பண்றாரு. அவரு நல்லா நம்மட்ட வந்து இருக்கிறாரு. ஆனா உள்ள வந்து டார்க் ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மத்தவங்களால ஏன் இதெல்லாம் வந்து ரொம்ப லெவல் வந்து பார்க்க முடியல? மத்தவங்கள் அப்படின்னு சொல்றத விட, நம்ம ஏன் இந்த ஜர்னிக்கு முன்னக்கூட்டியே நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளவா தெரியல? இவ்ளோ அக்யூரேட்டா எப்படி தெரியாம போச்சு அப்படின்னா, இந்த மைண்ட்ல தான் நம்ம வந்து வாழ்வோம். சரிங்களா? அந்த மைண்ட் வந்து எப்படின்னா, அந்த தாட் பேஸ்டு நம்ம நினைக்கிறது தான் வந்து நடக்கும். பட் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனர்ஜி பேஸ்ட்ல வந்து இது இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டு பேஸ்ல வரும்போது எனர்ஜி அட்டாக்கோ, இல்ல நம்மளுக்கு ஜெலஸா இருக்கிறாங்களோ, இல்ல ஈவில் ஐ இருக்கோ, எல்லாம் அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணிருவோம்னா ஃபீல் ஆயிரும். இது வந்து ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு கர்ஸ் மாரி இருக்கா? சாபம் மாரி தெரியுதா? அப்படின்னு சொன்னா, இல்ல கிடையாது. இது வந்து ஒரு புரொடெக்ஷன் அலாரம் உங்களுக்கு வந்து குடுக்கும். டிவைன் அலாரம் சொல்லலாம். எப்படின்னா, யார வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம்? யாரிடம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்? எந்த இடம் உங்களுக்கு வந்து சேஃபா இல்லையோ, அந்த இடத்தை விட்டு நீங்கள் வந்து நவுன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லெவல் வந்து ஒரு டிவைன் புரொடெக்ஷன் அலாரம் வந்து உங்களுக்கு வந்து குடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்னிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ணும்போது, எல்லாத்தையும் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, அந்த பெயின் வந்து உங்களுக்கு வந்து நீங்க எடுத்துக்கிடதாக வந்திருக்கும். ஸோ வந்து என்ன வரும்னா, தேவையில்லாம கோபம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ இத ஸ்டாப் பண்ணணும் முதல்ல மெயினா. அதுக்கப்புறம் என்னன்னா, இம்மீடியட்டா ஒரு புரொடெக்ஷன்ஸ் வந்து போட்டுறணும். எப்படி அப்படின்னா, இந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா, உடனே இந்த எனர்ஜி வந்து என்னுடையது இல்லை. அது சோர்ஸுக்கே திரும்பி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு 3 டைம்ஸ் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா, இது வந்து அட்டாக் கிடையாது. நம்மளுக்கு நம்மளே ஒரு பவுண்டரிய செட் பண்றது. சரிங்களா? ஸோ இந்த நெகட்டிவிட்டிய நீங்க வந்து சென்ஸ் பண்ண ஏன் முடியுது அப்படின்னா, நம்ம சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட்டடா இருக்கு. குண்டலினி வந்து நம்மளுக்கு ஃப்ளோவா இருக்கு. ஹார்ட் பேசிஸ்ல நம்மளுக்கு எல்லாமே நடக்குது. டெலிபதிக்கும், எம்பாத்தட்டிக் ஃபீல்ட் மூலமா நம்மளுக்கு வந்து நடக்குது. ஈகோ வந்து நம்மளுக்கு சுத்தமா வந்து டிசொல்யூஷன்ஸ் ஆயிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரலா அவேக்னிங் ஆகும்போது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அடுத்தவங்களுடைய எனர்ஜிய வந்து உங்களால சென்ஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது மூலமா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புரொடெக்ஷன்ஸ் குடுக்கலாம். இது வந்து புரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு, இது வந்து உங்களுக்கு டிவைன் குடுக்குற ஒரு அலாரமா நீங்க நெனச்சு, நீங்க அவங்கட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது? ஒரு கோபமோ, ஒரு ம் அது 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 அந்த அந்த எனர்ஜிய நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒதுங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க இம்மீடியட்டா வந்து புரொடெக்ஷன்ஸ் போட்டுட்டு, இந்த எனர்ஜி வந்து என்னுடையது இல்ல. ஸோ அவங்க சோர்ஸ்க்கே வந்து அது திரும்பி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, அந்த எனர்ஜி வராது. ஸோ மத்தவங்களுடைய இந்த தவறுதலான இ எம் ஒரு எனர்ஜி வந்து உங்ககிட்ட வந்து வரவே வராது. ஓகே. தேங்க் யூ.